Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரன் நீல நிலா அத்தியாயம் 8. சித்த வைத்தியர் முத்துக்கண்ணப்பர் சொன்னதை கேட்டு நவநீதனும் மற்றவர்களும் உறைந்து போய் நிற்க அவர் வெண்ணிற தாடியை கோதிக்கொண்டு புன்னகைத்தார். அவனுடைய தோள் மேல் ஆதரவாய் கை வைத்தார். பயப்படாதீங்க தம்பி, யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, சரியான நேரத்துக்கு எங்கிட்ட வந்துட்டீங்க. உங்களை காப்பாற்ற என் சித்த வைத்தியத்தில் மருந்து இருக்குது. பிரதீபா வைத்தியரை பார்த்து கை எடுத்து கும்பிட்டான். ஐயா, என் அண்ணனை சீக்கிரமாக குணப்படுத்துங்க ஐயா. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும். பணமா? வைத்தியர் சிரித்தார். நான் பணம் காசு சம்பாதிக்கிறதுக்காக வைத்தியம் பார்க்கலம்மா. அண்ணனை குணப்படுத்தின பிறகு அதோ ஒரு உண்டியல் தெரியுதே, அந்த உண்டியலில் வேணும்னா உனக்கு இஷ்டப்பட்டதை போட்டுட்டு போமா. மருத்துவர் கீர்த்திவாசன் குறுக்கிட்டார். ஐயா, நவநீதனுக்கும் தாமதம் பண்ணாமல் சிகிச்சை உடனடியாக ஆரம்பிக்க. விஷம் விரலிருந்து மற்ற பாகங்களுக்கு பரவிட போகுது. எங்கிட்ட வந்த பிறகு நீங்கள் எதுக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. தாடிக்குள் சிரித்த வைத்தியர் வீட்டின் உட்பக்கம் பார்த்து குரல் கொடுத்தார். பூபதி! அடுத்த வினாடி அறையின் உள்ளே இருந்து ஒரு இளைஞன் வெளிப்பட்டான். இடுப்பில் வேட்டி மட்டும் இடம் பிடித்திருக்க, தலையில் அடர்த்தியான குடுமி, நெற்றியில் விபூதி பட்டையும் மார்பில் ருத்ராட்ச மாலையும் பளிச்சென்று இடம் பிடித்திருந்தன. வைத்தியரை வணங்கி நின்றான். ஐயா, ஒரு டம்ளர் பசும்பாலும் சர்ப்பகந்தி வேரும் கொண்டு வா. அவன் தலையாட்டி விட்டு பின்வாங்கி போனான். அந்த நிமிடம் முடிவதற்குள் ஒரு கண்ணாடி டம்ளரில் பாலும் 6 அங்குல நீளம் கொண்ட காய்ந்த ஒரு வேரையும் கொண்டு வந்தான். வேரை கையில் வாங்கிய வைத்தியர் அதை எல்லோருக்கும் காட்டியபடி சொன்னார். இதுதான் நான் சொன்ன சர்ப்பகந்தி வேறு. இந்த வேரோட வீரியம் எப்படிப்பட்டதுங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. சொன்னவர் அந்த வேரை டம்ளரில் இருந்த பாலுக்குள் மூழ்க வைத்தார். எல்லோரையும் பாலையை பார்த்து கொண்டிருக்க 1 நிமிடம், 2வது நிமிடம், 3வது நிமிடத்தில் ஆரம்பத்தில் பாலில் லேசாய் அந்த நீல நிறம் தெரிந்தது. 4வது நிமிடம் நிறத்தின் அடர்த்தி கூடியது. 5வது நிமிடம் தண்ணீரில் மையை கரைத்தது போல் பால் முழுவதும் கெட்டியான நீல நிறமாக மாறியது. வைத்தியர் சிரித்தார். பார்த்தீங்களா, சர்ப்பகந்தி வேரோட வேலையே. இந்த பாலை யாராவது குடித்தா உடனடியாக ஆள் இறந்துட மாட்டாங்க. இந்த பால் உடம்பு முழுவதும் பரவி இரத்த ஓட்டத்தில் கலந்து 12 மணி நேரம் கழித்து காலின் கட்டை விரலோ கையின் கட்டை விரலோ மெதுவாக தன்னை வெளிப்படுத்தும். உடம்பின் அடிப்படை செல்களை தாக்கி மரணத்தை உண்டாக்கும். எல்லோரும் அந்த பாலையை மேலும் பயமாக பார்த்து கொண்டிருக்க வைத்தியர் மறுபடியும் உட்பக்கம் பார்த்து குரல் கொடுத்தார். பூபதி! ஐயா, அந்த நஞ்சு முறிச்சான் பட்டையை கொண்டா. பூபதி ஒரு சிறிய மண் சட்டியோடு வெளியே வந்தான். அதிலிருந்து விரல் நீளம் கொண்ட இளஞ்சிவப்பு நிற பட்டையை எடுத்து கொடுத்தான். வைத்தியர் அதை வாங்கி பாலில் போட்டார். சரியாக 5 நிமிடம் பால் நீல நிறத்திலிருந்து விடுபட்டு மெல்ல மெல்ல வெண்மை நிறத்துக்கு மாறியது. அற்புதம் என்றார் கீர்த்திவாசன். வைத்தியர் அண்ணாந்து சிரித்தார். உண்மையிலேயே இது அற்புதம் தான். சித்தர்கள் கண்டுபிடித்த மருந்து புதையல்கள் இவை. இந்த தெய்வீக மூலிகளை நாம் முறையோடு உபயோகப்படுத்தி வந்தால் மனிதனின் ஆயுள 500 ஆண்டு வரைக்கும் நீட்டிக்க முடியும். பாம்பாட்டி சித்தர், அழுகுனி சித்தர், குரம்பை சித்தர் போன்றவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்துட்டு சென்பதற்கான ஆதாரங்கள் பழங்கால பாடல்களில் உண்டு. வைத்தியர் சொல்லிவிட்டு பால் டம்ளரில் இருந்த நஞ்சு முறிச்சான் பட்டையை எடுத்து நவநீதனிடம் நீட்டினார். தம்பி, இதை வாங்கி கடவாயில் வைங்க. உமிழ்நீர் கசப்பாக சுரக்கும், அதை விழுங்குங்க. விழுங்க கஷ்டமாக இருக்குன்னு துப்பிடாதீங்க. விழுங்கப்பட்ட உமிழ்நீர் ரத்தத்தில் கலந்தால் தான் விஷம் முறியும். கட்டை விரலில் படிஞ்சிருக்கிற நீல நிறம் மறையும். நவநீதன் அந்த பட்டையை வாங்கி கடைவாய்க்கு கொடுத்தான். அடுத்த வினாடி ஒரு கொத்து வேப்பிலையை மென்ற மாதிரியான உணர்வில் வாய் கசந்து போயிற்று. உமிழ்நீர் உடனடியாக சுரந்து வாய் முழுவதும் நிரம்ப சிரமப்பட்டு விழுங்கினான் நவநீதன். கீர்த்திவாசன் வைத்தியரிடம் குனிந்தார். ஐயா, பெரிய மனசு பண்ணி இன்னொரு உதவியையும் பண்ணணும். சொல்லுங்க. நவநீதன், சிவசங்கர், பிரதீபா இந்த 3 பேர்களோட அப்பா தில்லைராஜன் இதே நீல நிறத்தோடு பாதிக்கப்பட்டு நாங்கள் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கும்போதே இறந்துட்டார். எனக்கு அந்த நேரத்தில் உங்கள் ஞாபகம் வரல. வந்திருந்தால் கண்டிப்பாக இங்கே கொண்டு வந்திருப்போம். ஐயா, இந்த குடும்பத்து மேலே யாருக்கோ என்னவோ கோபம் இருக்குது. அதான் சர்ப்பகந்தி வேற உபயோகப்படுத்தி ஒவ்வொருத்தரையும் தீர்த்துக்கிட்ட நினைக்கிறாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் முயற்சி எடுத்தாலும் நீங்கள் நினச்சா எங்களுக்கு உதவ முடியும். சொல்லுங்கள் டாக்டர், நான் என்ன செய்யணும்? ஐயா, சர்ப்பகந்தி வேற உபயோகப்படுத்தி பாலை விஷமாக்கி காட்டினீங்க. அதே மாதிரி இன்னொரு மூலிகை பட்டையை உபயோகப்படுத்தி அந்த பாலில் இருக்கிற விஷயத்தை முறிச்சும் காட்டினீங்க. இந்த மாதிரியான மூலிகைகள் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி வேறு யார்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? ஏன்? வைத்தியர் பெரிதாய் சிரித்தார். டாக்டர், நீங்கள் எதுக்காக இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. தில்லைராஜனோட குடும்பத்தை அடியோடு தீர்த்துக்கிட்ட வேறு யாரோ ஒருத்தர் இந்த சர்ப்பகந்தி வேற உபயோகப்படுத்துகிறாங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கத்தானே இந்த கேள்வி. ஆமாங்க ஐயா, நல்ல வேளை என் மேலே உங்களுக்கு சந்தேகம் வரல. இந்த சர்ப்பகாந்தி வயிறு
அவ்வளவு சுலபத்தில் கிடச்சிடாது. பௌர்ணமி நாட்களில் மட்டும் இந்த மூலிகை செடி தான் இருக்கிற இடத்த பூச்சிகளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு வகையான வாசனையை வெளியிடும். அந்த வாசனையும் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான். பெரும்பான்மையான சித்த வைத்தியர்கள்கிட்ட இந்த சர்ப்பகந்தி வேர் இருக்காது. அது மட்டுமல்ல, இது எல்லா காட்டுப்பகுதிகளிலும் கிடைக்காது. தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலே ஒரே ஒரு காட்டுப்பகுதியில் தான் இந்த சர்ப்பகந்தி வேர் கிடைக்கும். கீர்த்திவாஸ் நிமிர்ந்து உட்கார்ந்தார். அது எந்த காட்டுப்பகுதின்னு சொல்ல முடியுங்களாயா? வைத்தியர் ஒரு வினாடி கண்களை மூடி திறந்து விட்டு சொன்னார். காணாதது கண்டான் காடு. காணாதது கண்டான் காட்டுப்பகுதிக்குள் காலை வெளிச்சம் மெல்ல மெல்ல பரவி கொண்டிருக்க பத்ரி நாராயணன், சுந்தர், சபா, மேகலா, பொன்மணி, ரமா ஆகியோர் அங்கிருந்த பாறை ஒன்றின் மேல் உட்கார்ந்திருந்தனர். காட்டுக்குள் மாணிக்கத்தை தேடப்போன வருணையும் குருவனையும் எதிர்பார்த்து நேரத்தை கடத்தி கொண்டிருந்தார்கள். நேரம் கரைந்து கொண்டிருந்தது. காட்டுப் பறவைகள் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்க தொலைவில் அடர்ந்த மரங்களுக்கு மத்தியில் காணாதது கண்டான் கோட்டை பனியில் சிக்கி பாலித்தீன் பையில் மாட்டிக்கொண்ட தினசில் இருந்தது. பத்ரி நாராயணன் தனது பதற்றத்தை தணித்துக் கொள்ள ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு வினாடி அவருடைய செல்போன் கிணுகிணுத்தது. எடுத்து யார் பேசுவது என்று பார்த்தார். அவருடைய மகள் சாகித்யா. அப்பா, சொல்லு சாகித்யா, வாக்கிங் போயிட்டு வந்துட்டியா? இப்போ மெரினா கடற்கரையில் பயம் இல்லாமல் வாக்கிங் போயிட்டுருக்கேன். காணாது கண்ட காடு எப்படி இருக்குப்பா? அழகும் ஆபத்தும் நிறைந்ததாக இருக்குது. அப்பா, நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போன கொஞ்ச நேரத்துக்குள்ளே யாரோ ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி சாகித்யா தாயங்க பத்ரிநாராயண் கேட்டார். ஃபோன் பண்ணி பயமுறுத்துகிற மாதிரி பேசினா? என்ன பேசினா சொல்லு. உன்னோட அப்பா வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, அவரை காட்டு விட்டு உடனே புறப்பட்டு வர சொல்லு. இல்லைன்னா உன்னோட கல்யாணத்துக்கு அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண உங்கள் அப்பா உயிரோடு இருக்க மாட்டாருன்னு சொன்னான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்லன்னு சொல்லி ரிசீவரை வச்சுட்டேன். பத்ரிநாராயண் சிரித்தார். என்ன மாதிரியே என் பொண்ணு தைரியசாலின்னு அந்த பொண்ணாக்கு இது தெரியல போல இருக்கு. சரிப்பா, காட்டுக்குள்ளே கவனம். நான் மறுபடியும் சாயந்தரம் ஃபோன் பண்ணுவேன். சாகித்யா செல்ஃபோனை அணைத்து விட்டு பத்ரிநாராயண் கவலை முகத்தோடு பாறையில் சாய்ந்து உட்கார்ந்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கரைந்தபோது தொலைவில் அந்த சத்தம் கேட்டது. எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். குருவன் மரங்களுக்கு நடுவில் குற்று செடிகளை மிதித்தபடி ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டிருந்தான். முகத்தில் பதற்றம், கண்களில் கலக்கம், விரட்சி. பத்ரிநாராயண் பாறையை விட்டு கீழே குதித்தார். என்ன குருவன் இப்படி ஓடி வர்றான்? என்னவோ நடந்திருக்கு சார். இவன் மட்டும் வர்றான், வருண காணுமே. அதானே. குருவன் அவர்களை நெருங்கினான். அவனுடைய கருப்பு முகத்தில் வெள்ளமாய் வியர்வை, மூச்சு இறைக்க மார்பு தூக்கி போட்டது. வறண்டு போன உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டு அவசர குரல் சொன்னான். வருண் தம்பி வரலையா? பத்ரிநாராயண் கோபமாய் அவனை ஏறிட்டார். குருவன், நீ என்ன சொல்கிற? நீயும் வருணும் தானே டிரைவர் மாணிக்கத்தை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ளே போனீங்க. இப்போ நீ மட்டும் திரும்பி வந்து வருண் வரலையான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ஐயா, நானும் வருண் தம்பி காட்டுக்குள்ளே அரை மைல் தூரம் போயிருப்போம். மூங்கில் பழத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு யானை எதிர்பட்டு எங்கள் 2 பேரும் துரத்த ஆரம்பிச்சுது. யானைகிட்ட இருந்து தப்பிக்கிற வழி வருண் தம்பிக்கு தெரியாதால யானையோட கவனத்தை என் பக்கம் திருப்பி என்னை மட்டும் துரத்த முடியாது பண்ணிட்டேன். வேறு பக்கமாக ஓடி போன தம்பி எப்படி இங்கே வந்து சேர்ந்துருன்னு நினச்சேன். வருண் வரலையே, இங்கே வர்றதுக்கு வழி தெரியலையா என்னவோ. என்ன பண்ணுறது குருவன்? எல்லாருமா காட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலாமா? வருணுக்கு இந்த காட்டுப்பகுதி புதுசு. மாணிக்கத்தை தேட போய் வருண் ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்க போகிறான். பத்ரிநாராயண் சொல்லி கொண்டிருக்கும் போது மேகலா பதற்றமாய் குரல் கொடுத்தார். சார். என்ன மேகலா? அங்கே பாருங்க. மேகலா கை காட்டிய பக்கம் எல்லோரும் பார்த்தார்கள். டிரைவர் மாணிக்கம் வந்து கொண்டிருந்தான். டிரைவர் மாணிக்கம் வந்து கொண்டிருந்ததை பார்த்ததும் பத்ரிநாராயண் உட்பட அனைவரும் வியப்பில் உறைந்து போய் அப்படியே நின்றார்கள். மாணிக்கம் லேசாய் மூச்சிறைத்தபடி அவர்களை நெருங்கினான். அவன் அணிந்திருந்த உடைகள் கிழிபட்டு அதில் ரத்தம் தோய்ந்திருந்தது. நெற்றி, கன்னம், மோவாய் பகுதியில் சின்ன சின்னதாய் இரத்த காயங்கள் தெரிந்தன. எல்லோரும் அவனை சூழ்ந்தார்கள். மாணிக்கம், உனக்கு என்னாச்சு? இத்தனை நேரமா எங்கே போயிருந்த? வா, முதல்ல இங்கே இப்படி வந்து உட்காரு. மேகலா, சீக்கிரமாக போய் ஒரு தண்ணீர் பாட்டில் கொண்டு வா. மாணிக்கம் பெருமூச்சை விட்டுக்கொண்டு அங்கிருந்த பாறை திட்டின் மீது உட்கார்ந்தான். தனக்கு முன்னால் நீட்டப்பட்ட தண்ணீர் பாட்டிலை வாங்கி அதிலிருந்த பாதி தண்ணீரை வயிற்றுக்கு வார்த்து கொண்டவன் பத்ரிநாராயணை பார்த்து மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தான். சார், விடிய காலை 4 மணி இருக்கும். வேனுக்குள்ளே நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு வெளியே ஏதோ சத்தம் கேட்டுது. நான் தூக்கம் கலைஞ்சு எழுந்து உட்கார்ந்தேன். பேச்சு குரல் கேட்ட மாதிரி இருந்தது. நீங்கள் தான் பேசிக்கலாம்னு நினச்சி வேன் கதவை திறந்துட்டு வெளியே வந்தேன் சார். தலையில் பலமாக ஒரு அடி விழுந்தது. ரத்தம் வடிஞ்சுது. தலையை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அடித்து யாருன்னு பார்த்தேன் சார். ஒரு உருவம் கருப்பு கம்பளி போத்திட்டு நின்றுட்டு இருந்தது. நான் பயந்து போய் வேனுக்குள்ளே ஏற முயற்சி பண்ணேன். என்னோடய பின்னந்தலையில் மறுபடியும் ஒரு அடி விழுந்தது.
எனக்கு கண்ணை இருட்டிட்டு வந்தால அப்படியே மயக்கமாக விழுந்துட்டேன் சார். யாரோ எனக்கு தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு நடக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு மறுபடியும் நினைவு வந்தபோது ஒரு புதருக்குள்ளே குப்புற விழுந்து கிடந்தேன். என்னை கொண்டு வந்து போட்டது யாருன்னு தெரில. சுற்றுமுட்டு பார்த்தேன், யாரும் என்னோடய பார்வைக்கு தட்டுப்படலை. மெல்ல எந்திரிச்சே நடக்க ஆரம்பித்தேன். உடம்பு முழுக்க வலி இருந்தாலும் அதை பொறுத்துட்டு நடந்து வந்தேன். நடுவில் வழி தெரியாமல் கொஞ்சம் நேரம் குழம்பினேன். அதுக்கப்புறம் ஒரு பாறை மேலே ஏறி நின்று காணாது கண்டான் கோட்டை எந்த பக்கம் தெரியுதுன்னு பார்த்து அதே திசையில் நடந்து வந்தேன் சார். பத்ரிநாராயண் கேட்டார். மாணிக்கம், வர்ற வழியில் நீ யாரையும் பார்க்கலையா? பார்க்கல சார். வருண்? யாரையும் பார்க்கல. வருண் இதுக்காக காட்டுக்குள்ளே போனாரே. உன்னை தேடிக்கிட்டு குருவனும் வருணும் காட்டுக்குள்ளே போனாங்க. யானை துரத்தினால 2 பேரும் உயிர் தப்ப வெவ்வேறு திசையில் ஓடி இருக்காங்க. குருவன் தப்பிச்சு வந்துட்டான். வருணோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. எல்லாரும் காட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா சார்? வேண்டாம், மறுபடியும் அந்த தப்பை பண்ண வேண்டாம். அப்படின்னா வருணோட நிலைமை? அவனாகவே வரட்டும். வருணோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்தா அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? இந்த காணாது கண்ட கோட்டை ஆராய்ச்சிக்காக உயிரிலிருந்து புறப்படும் போதே எல்லோரும் ஆபத்தான பயணம்னு கையெழுத்து போட்டு அரசாங்கத்திடம் கொடுத்துட்டானே வந்திருக்கோம். காட்டில் யாராவது ஒருத்தர் காணாமல் போனாலோ உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலோ அதை காரணம் காட்டி ஆராய்ச்சி பணிகளை நிறுத்திட்டு ஊர் திரும்பக்கூடாது. இந்த விதிக்கு நாமே எல்லாருமே கட்டுப்பட்டு இருக்கோம். மாணிக்கம் உயிரோடு திரும்பி வந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வருணும் திரும்பி வரலாம் இல்லையா? அதனால் வருணை பற்றி இனிமேல் கவலைப்படுறதை விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லாரும் குளிச்சுட்டு தயாராகிடணும் என்றவர் திரும்பினார். சுந்தர் சார், மாணிக்கத்தை கூடாரத்துக்கு கூட்டி போய் அவனோட காயங்களுக்கு மருந்து போடு. குளுக்கோஸ் ஒரு டம்ளர் கரைச்சி கூட. சுந்தர் தலையாட்டி விட்டு மாணிக்கத்தை எழுப்பி நடக்க வைத்து கூடாரத்தை நோக்கி கூட்டி போனான். கூடாரத்துக்குள் உட்கார வைத்து முதலுதவி பெட்டியை எடுத்து பஞ்சை கொஞ்சம் கிள்ளிக்கொண்டு மாணிக்கத்தின் முகத்தில் இரத்தம் தோய்ந்த இடங்களை துடைத்தான். பிறகு டியூபில் இருந்த மருந்தை பிதுக்கி எடுத்துக்கொண்டவன் கூடாரத்துக்கு வெளியே பார்வையை போட்டுவிட்டு மாணிக்கத்தை பார்த்து புன்னகைத்தான். கிசுகிசுப்பான குரலில் கேட்டான். என்ன மாணிக்கம், வருணை முடிச்சிட்டியா? மாணிக்கம் பதிலுக்கு புன்னகைத்தான். வெளியே எட்டி பார்த்து விட்டு பேசினான். முடிச்சிட்டேன். ஆனால் அவனோட பெரிய சண்டையை போட வேண்டியிருந்தது. பார்க்குறதுக்கு தான் ஆள் ஒல்லியே இருந்தான். அவனோட ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருந்தது. என்னோட மூஞ்சி பாரு எவ்வளோ காயம். நாங்கள் ஜெயம் வந்திருந்தா என்னை போட்டு தள்ளியிருப்பான். சரி, வருணோட பணத்தை என்ன பண்ண? இடுப்பில் ஒரு பெரிய கல்லை கட்டி யானை விழுங்கி குளத்தில் போட்டுட்டேன். உடம்பு வெளியே வந்துடாத, அது சகதி குளம். எந்த ஜென்மத்திலும் பணம் வெளியே வராது. இப்போ புதுசாக அந்த சகதி குளத்துக்கு 2 முதலை வேறு வந்திருக்கு. வாசதியாக போச்சு மாணிக்கம். அடுத்தது அந்த குளத்துக்கு யார் அனுப்பலாம்? மேகலா? நானும் வளர்த்தான் நினச்சிட்ருக்கேன். சித்த வைத்தியர் முத்துக்கண்ணப்பன் சொன்னதை கேட்டு நவநீதன், சிவசங்கர், பிரதிபா, பெருமாள், கீர்த்திவாசன் ஆகியோர் குழப்ப முகங்களோடு ஒருத்தரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன பேர் சொன்னீங்கய்யா? அது காணாது கண்டான் காடு சொல்லிவிட்டு தொடர்ந்தார் முத்துக்கண்ணப்பர். அந்த ஒரு காட்டுக்குள்ளே தான் சர்ப்பகந்தி மாதிரியான மூலிகைகள் கிடைக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனையோ சித்த வைத்தியர்கள் இருக்காங்க. அவங்கள யார்கிட்டையாவது இந்த சர்ப்பகந்தி மூலிகை இருந்து அவர்களை யாராவது பணம் கொடுத்து பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தை பழிதீர்க்க நினச்சிருக்கலாம். பிரதிபா குறுக்கிட்டு கேட்டாள். ஐயா, அந்த சித்த வைத்தியர் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்குது. என்ன வழியா? தமிழ்நாட்டில் இருக்கிற சித்த மருத்துவங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சங்கம் ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த சங்க தலைவரோட பேர் சிவகுருநாதர். பூந்தமல்லியில் சித்த மருத்துவ சாலை நடத்திட்டு வர்றாரு. அவர்கிட்ட போய் பேசினா உங்களுக்கு தேவையான விவரங்கள் கிடைக்கும். சிவசங்கர் வைத்தியர் முத்துக்கண்ணப்புறம் ஏறிட்டான். ஐயா, நாங்களும் சரி எங்கள் அப்பாவும் சரி யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. எதுக்காக எங்களை கொலை செய்ய நினைக்கிறாங்கன்னு தெரியல. முத்துக்கண்ணப்பர் சிரித்தார். இந்த உலகத்தில் காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால் பாதிக்கப்பட்ட யாரோ உங்களை சர்ப்பகந்தி மூலிகை மூலமாக கொலை செய்ய நினைக்கிறாங்க. அதில் முதல் பலி உங்கள் அப்பா. 2ஆவதாக உங்கள் அண்ணன் நவநீதனை அதே விஷ மூலிகை மூலமாக தீர்த்து கட்ட முடிவு பண்ணியிருக்காங்க. நல்ல வேலையாக எங்கிட்ட கொண்டு வந்ததால் அவரை காப்பாற்ற முடிஞ்சது. உங்களுக்கு வேண்டாத நபர் யாரோ ஒரு சித்த வைத்தியரை கையில் போட்டுக்கிட்டு இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. மருத்துவர் கீர்த்திவாசன் முத்துக்கண்ணப்பரிடம் நிமிர்ந்தார். ஐயா, உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க. தில்லராஜன் வழக்கால் கட்டை வரல நீல நிறமாக மாறி ஆஸ்பத்திரியில் இருந்தபோது நீல நிலான்னு ஒரு வார்த்தையை எழுதினார். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இதுவரைக்கும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு ஏதாவது பிடிபடுகிறதா ஐயா? முத்துக்கண்ணப்பர் சில வினாடிகள் கண்மூடி பின் திறந்தார். பேசினார். பௌர்ணமி நாளில் நிலாவுக்கு சக்தி இருக்கும். இந்த சக்தியை மகான்களும் சித்தர்களும் தங்களுடைய ஆன்மீக பலத்தை அதிகப்படுத்துறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த கலிகாலத்தில் இருக்கிற சில பேர் பௌர்ணமி நாளே தீய காரியங்களை செய்ய பயன்படுத்துகிறாங்க.
அப்படிப்பட்டவங்க தான் பௌர்ணமி நாளை நீல நிலான்னு மறைமுகமாக சங்கேத வார்த்தையால் சொல்லுவாங்க. திளையராஜன் நீல நிலான்னு எழுதி காட்டினது ஒரு பௌர்ணமி நாளை தான். இன்னும் 2 நாளில் பௌர்ணமி வருது. அந்த நாளை கூட அவர் குறிப்பிட்டிருக்கலாம். ஐயா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்னும் 2 நாளில் வரப்போகிற பௌர்ணமியில் ஏதோ ஆபத்து வரும் போல தெரியுது. வரலாம். அதை எச்சரிக்கை பண்ணத்தான் உங்கள் அப்பா நீல நிலான்னு எழுதி காட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போய் தான் இப்படிப்பட்ட மோசமான சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. நவநீதன் குறுக்கிட்டான். ஐயா, நீங்கள் சொன்னது போல் எங்கள் வீட்டில் இப்போ ஒரு விபரீத பிரச்சனை முளை விட்டுருக்கே. அது எங்கள் குடும்பத்துக்கு ஏற்படக்கூடாத பிரச்சனை. அதை உங்கள்கிட்ட சொல்லலாங்களா ஐயா? சொல்லுங்கள் ஐயா. நானும் என்னோடய தம்பி சிவசங்கரும் தங்க பிரதிபாவும் எங்கள் அப்பாவுக்கு பிறந்தவங்க இல்லைன்னு மரபணு அறிக்கை சொல்லுது. இந்த அறிக்கை எங்கள் இதயங்களை இடி இறங்கின மாதிரி இருக்குது. மரபணு அறிக்கை பொய் சொல்லுதுன்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. இந்த கசப்பான உண்மைக்கு நீல நிலாங்கிற வார்த்தைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கலாங்க ஐயா? இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதை கேட்கலாமா? கேளுங்கய்யா. நீங்கள் 3 பேரும் உங்கள் அப்பா திளையராஜனுக்கு பிறந்தவங்க இல்லைங்கிற விஷயம் வெளியே வர யார் காரணம்? அது யாருன்னு தெரியலைங்கய்யா. போலீஸ் இன்ஸ்பெக்டரை யாரோ ஃபோன் பண்ணி எங்கள் 3 பேரில் யாரோ ஒருத்தர் எங்கள் அப்பாவுக்கு பிறக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக எங்கள் 3 பேரும் மரபணு சோதனை செய்தோம். அந்த சோதனையில் நாங்கள் 3 பேருமே எங்கள் அப்பாவுக்கு பிறந்தவங்க இல்லைங்கிற உண்மை வெளியே வந்தது. சரி, இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணது யார்? அது யாருன்னு தெரியல. சித்த வைத்தியர் சின்னதாய் ஒரு புன்னகை செய்தார். ஃபோன் செய்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சா போதும், எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும். ஐயா, 25 வருடத்துக்கு முன்னாடி சுப்பையான்னு ஒருத்தன் எங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்பா கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருந்து அவன் திடீர்னு ஒரு நாள் வேலையை விட்டு நின்றுட்டான். அவனை விசாரித்த உண்மைகள் ஓரளவுக்கு வெளிச்சத்துக்கு வரும்னு நினைக்கிறோம். அந்த சுப்பையா இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியுமா? தெரியும். டாக்டர் பெருமாள் அவனை பார்த்து பேசியிருக்காரு. வீட்டு முகவரியும் தெரியும். முதல்ல அவனை போய் பாருங்கள். வயசான ஆள், செத்துக்கித்து போயிட போகிறான். எல்லாரும் எழுந்தார்கள். நவநீதன் மட்டும் வைத்தியர் காலில் விழுந்து கும்பிட்டான். ஐயா, என் உயிரை காப்பாற்றணும், உங்களை என்றைக்கும் மறக்க மாட்டேன். தம்பி, சரியான நேரத்தில் நீங்கள் என்கிட்ட வந்ததால் காப்பாற்ற முடிஞ்சது. இனிமேல் உங்களுக்கு ஆயுள் கெட்டி. போயிட்டு வாங்க. எந்த பண்டத்தை சாப்பிட்றதா இருந்தாலும் அதில் கொஞ்சத்தை எடுத்து முதல்ல பாலில் போட்டு பாருங்கள். பால் நீல நிறமாக மாறிட்டால் அதில் சர்ப்பகந்தி விஷம் கலந்துருக்குன்னு அர்த்தம். சித்த வைத்தியர் முத்துக்கண்ணப்பர் எழுந்து பக்கத்து அறைக்கு போனார். சுவர் அலமாரியில் இருந்த செல்ஃபோனை எடுத்தார். சில எண்களை வேகமாக தட்டிவிட்டு யாரிடமோ பேசினார். நீல நிலா எங்கேன்னு தேடிக்கிட்டு இருந்தோமே, அது இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு. நீ உடனே புறப்பட்டு வா. தொடரும்.